உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி சனி பகவான் வக்ர நிலை அடையக்கூடிய காலம் வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும். அப்போது கும்பராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மாதம் இந்த கால அமைவுகள் இருக்கும். இந்த 4.5 மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உண்மையை சொல்லணுன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சிட்டிங்க, வாழ்க்கையில் உங்களை வேண்டியவங்களை இழந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த 7 சனியினால் பாதிக்கப்பட்டீங்க, பல்வேறு விதமான முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிங்க. உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிலையும் யாருக்கும் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகி நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட், வரவு செலவில் உங்களை மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை. இப்போது எங்கே உங்கள் மதிப்பு மரியாதை பேர் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு இனம் புரியாத பயத்தோடு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் உழைப்பாளிகள், திறமைசாலிகள், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியமும் மேன்மையும் கிடைக்கல. சம்மந்தம் இல்லாதவங்க, உங்களுக்கு பின்னாடி வரவங்க, அவங்க குறைந்தபட்ச உழைப்பால், மேன்மையால், ஆற்றலால் நீங்கள் 100% உழைச்சி, ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தகுதி இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய காலங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிற நீங்கள் வைராக்கியத்தில் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில் சாதிச்சிடலான்னு நினச்சி நிற்கிறீங்க. இதற்கு நடுவில் குடும்ப ரீதியில் தேவையில்லாத உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய ரீதியிலையும் சில விரயங்களையும் கடந்து வந்துட்டீங்க. இதனால் பண நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, அருமையான காலகட்டம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கார். பொதுவாக ராசியினுடைய அதிபதி வக்ர நிலை அடைவது அவ்வளவா சிறப்பான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவானா, அவர் ஒரு பாவ கிரகம், அவரது பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போது இந்த பார்வை விழக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டில் விழுது, 7ஆம் வீட்டில் விழுது, 10ஆம் வீட்டில் விழுது. அப்போ 10ஆம் வீட்டில் பார்வை விழுந்தால் கூட தொழில் ரீதியில் ஒரு பலத்தை உண்டாக்கக்கூடிய பவர், அந்த வாய்ப்புகள் உண்டாக்கிடுவார். ஆனால் வாய்ப்புகள் வந்தும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாயிட்டு இருப்பீங்க, எதையும் முடிக்க முடியாத நிலைக்கு ஆகிட்டு இருப்பீங்க. 1 மணி நேரத்தில் அழகாக முடிப்பீங்க, மற்றவங்க 5 மணி நேரத்தில் முடிக்கிற விஷயத்தை. ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னன்னே தெரியல, கடந்த கொஞ்சம் காலகட்டங்களில் எதையும் செய்ய முடியல, எதையும் பண்ண முடியல. ஏதோ ஒன்று என்னையும் தாண்டி என்னை பிரேக் பண்ணக்கூடிய நிலை என் கண்ணுக்கு தெரியுது, நான் இப்படி இருந்தது இல்லைன்ற அளவுக்கு சிக்கல் ஒரு பக்கம் சந்திச்சிட்டிங்க. மறுபுறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் வீடு. 7ஆம் வீடுன்றது கணவன் மனைவி சார்ந்த ரீதியில். அப்போது கம்பல்சரி சம்மந்தமே இல்லாத ஈகோ பிரச்சனையினாலேயோ 3வது நபர்களாலேயோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை 2 பேரும் பகிர்ந்துக்க முடியாம ஈகோ பிரச்சனையில பல விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாகி ஒரே வீட்டில் வெவ்வேறு விதமான நிலையில நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருப்பீங்க. இன்னும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போ அந்த 7ஆம் இடம்ன்றது மனைவி சார்ந்த இடம் மட்டும் கிடையாது, உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய வாடிக்கையாளர்கள். அப்போது எவ்வளோதான் அவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் அவங்க உங்களை நோக்கி வந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை தெளிவாக என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அப்போது அந்த தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத நிலைக்கு ஆளாயிட்டு இருப்பீங்க. இதில் 3ஆம் வீடுன்றது உங்களுடைய மனசு தைரியம் வெற்றிக்கு சார்ந்த இடம். அது மட்டும் இல்லை, சப்போர்ட்டு சகாயத்துக்கு சார்ந்த இடம். அப்போது இனம் புரியாத பயம், குழப்பம், தடுமாற்றம், தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. அவ்வளோதானா, நம்ம எதில் இறங்கினாலும் தோல்வியை தான் சந்திச்சிருவோம் மாட்டோம். இந்த நிலையில் இருந்த இந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது உங்களுக்கு மாபெரும் திடீர் ஒரு டேர்னிங் உண்டாகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும். திடீர் டேர்னிங்கிறது எப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சற்று பின்னோக்கினா தன்னுடைய மைண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா தன் நிலை மாறி செய்யக்கூடிய ஒரு செயல், அவருடைய ஸ்பீட் குறைஞ்சி அது எதிர்மறைவான ஒரு ஆற்றலை உண்டாக்கக்கூடிய சூழல் தான்
வக்கர நிலைன்றது. இந்த வக்கர நிலையால் சனி பகவான் இதுவரைக்கும் அவரால் நான் சொன்ன இந்த தடைகள், இந்த பாதிப்புகள், இந்த குழப்பங்கள், இந்த மன அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் அவர் சடனாக அவரால் ஒரு மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா, குரு கொடுத்தால், மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி பகவானால் கெடுக்க முடியும். ஏன்னா அவர் பார்வைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது, அவருக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. சடனாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க கூட ஒரே நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் இந்த நிலைக்கு நான் நினச்சி கூட பார்க்கலன்ற அளவுக்கு வரக்கூடிய நிலையை உண்டாக்குறவர் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கும் பொழுது, சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்கிற மாதிரி இந்த அமைவுகள் உங்களுக்கு உண்டாயிடும். இந்த சனி பகவானே அவர் நிலை மாறி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தொழிலில் உயர்தரமான வளர்ச்சியை அடைய போகிறீங்க, வேலையில் ப்ரமோஷனை உண்டாக்க போகிறீங்க. ப்ரமோஷன் மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக எனக்கு நெருங்கி வந்து எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் அது என்னன்னே தெரியல, அப்படியே தடையாகி நிற்குது. அந்த தடைகளால் எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் செய்கிற வேலையே இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது மாறி போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு வேதனைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 100% அந்த வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் கிடைக்கும். பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு கால அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். சிலர் வந்து வெகு தொலைவில் வேலை கிடைச்சி அந்த வேலையினுடைய காரணமாலையும் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. சிலர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சிலர் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயார் தான், பட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாருடைய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்களால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி ஒரு நிர்பந்தனத்துக்காக நீங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான நிலை எல்லாமே உடைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்து நீங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போது தொழிலும் ஒரு உயர்தரமான மேன்மைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் சடனாக அந்த வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சிருவீங்க. வேலையில் எனக்கு இது வரைக்கும் வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பட் டெம்பரவரியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% இந்த காலகட்டங்களில் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா இந்த நிலை ஆரம்பிக்கும் பொழுதே செவ்வாய் பகவான் தனது சொந்த வீட்டில் இருப்பார். அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும். அவர் அந்த 10ஆம் வீட்டை அஷ்டம பார்வையால் அந்த இடத்த பார்க்குறார். அது பாருங்கள், அந்த 10ஆம் வீட்டை மட்டும் பார்க்குற கிரகங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சு பார்த்துருவார். அடுத்தது குரு பகவானும் 4ஆம் வீட்டில் இருந்து டைரெக்டாக நேரடியாக 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். செவ்வாய் பகவானும் அஷ்டம பார்வையால் பார்க்கிறார். இது எவ்வளோ பெரிய அமைவுகள். இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு சொல்லணுமா, அவரும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பார்வை விழும். அப்போது இந்த காலகட்டங்களில் தொழிலில் வேலையிலையும் ஒரு மாபெரும் வளர்ச்சிகள் அடைவீங்க. செய்யக்கூடிய கடமைகளை சிறப்பாக செய்வீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து திருமண மேன்மைகளையும் மற்ற விஷயங்கள் செய்து அது கடைசியில் பார்த்தா நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இதில் சில பிரச்சனைகள் வந்து சேர்ந்துருச்சு, இதை எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்களை அழகாக முடித்து ரிலீவ் பண்ணி விட போகிறீங்க. அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்ய போகிறீங்க. ஏன்னா கர்மாக்கு கட்டப்பட்ட 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு பலம் பெறும் பொழுது நீங்கள் எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலையில் மாபெரும் ஒரு மேன்மையும் ஒரு சக்ஸஸையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு உயர்தரமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் இந்த குரு சனி பார்வையில் சிக்கி உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி வெளிநாடு போக முயற்சி எடுத்து தடை ஆகி நின்னவங்களும் இருந்திருப்பீங்க. போய் அங்கேயும் பல்வேறு விதமான சிக்கலை அனுபவித்து இன்றைக்கி நெருக்கடிகளுக்கு ஆளாகி அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது தெரியாத நிலைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏற்கனவே குடும்ப ரீதியிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, கடன் சார்ந்த பிரச்சனைகளிலும் சரி, நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான கிளாரிட்டியை கொடுத்துருவார். எப்படின்னா, இந்த சனி பகவானது பார்வை டைரக்டாக விழக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானதுடைய வீடு. இந்த சூரிய பகவானது வீட்டில்
உங்களுக்கு சனி பார்வை வக்கர நிலையில் அடைஞ்சு விழுந்து குரு பார்வை டைரக்டாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழும் பொழுது ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் மன இறுக்கத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த இறுக்கம் ரிலீஃப் ஆகிடும், ஒரு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக புத்திரபாகிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், திருமண வாய்ப்புகள் அமைஞ்சு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் பட்ட அவமானங்களிலிருந்து மீண்டு வெளிவந்து வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்க பார்த்து உங்களை வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி மேன்மைகளும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பிரச்சனைகள், குறிப்பாக சொல்லணும்னா முதுகு, பேக் பெயின், குறிப்பாக இந்த பிரச்சனை குதிகால் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சி முழுமையடையக்கூடிய நேரம், ரொம்ப நாளாக தடையான விஷயம் கூட கை கொடுத்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். முயற்சியை பலப்படுத்தினால் சக்ஸஸ் 100% இருக்குது. தெய்வ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருப்பணிகளில் இறங்கி அதையும் சக்ஸஸாக முடித்து ஒரு நல்ல தெய்வ அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக நினச்சி முயற்சிகளை பலப்படுத்திங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன் தான். இந்த பொது பலன் ஒரு கிட்டத்தட்ட 12 ராசிகளில் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரித்த அந்த ஒரு பாகம் 12 ஒன்று பிரித்தோன்னா அந்த ஒரு பாகம் தான் எல்லாருக்கும் பல கோடி பேருக்கு உண்டான ஒரு ராசியை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது பொதுவான கருத்து. பட் இந்த பொதுவான விஷயங்களே பல பேருக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதையும் தாண்டி சிலருக்கு ஒத்து வரலன்னா உங்களுடைய திசா புத்திகளும், உங்களுடைய யோக திசை நடந்தால் யோகமான ஒரு பலன்களை கொடுக்கும், பாதக திசை நடந்தால் பாதக பலன்களை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் மட்டும் இல்லாமல் அந்த லக்னம், அந்த ராசி, அந்த லக்னத்திற்கு இந்த கிரகங்களுடைய சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் இருக்குது. வக்கரம் அடைஞ்ச இந்த கிரகம் எத்தனை பரல்களோட சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கின்றது இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்ததை தான் உங்களுடைய அக்யூரட்டான 100% பலனை எடுத்து கொடுக்க முடியும். அந்த 100% தெரிஞ்சு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் அது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவை எடுங்க. அப்படி அந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளையும் எடுங்க. அது 100% உங்களுக்கு திருப்பங்கள், மாபெரும் வளர்ச்சிகளையே உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.